சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணன் பேசுனா அதுல 100 காரணம் இருக்கும், பேசாம இருந்தா 1000 காரணம் இருக்கும். இந்த பாரு, இப்ப சட்டன் முடிவு இருப்பாரு பாரு. என்ன ஈஸ்வரி அக்கா முறைக்குது? நல்ல வேலை மாமா இருக்காரு, இல்லைன்னா அடி உரிச்சிருக்கும். இவர் வந்து குழப்பி விட்டாரு. அதை விடுங்க, அது ரொம்ப முக்கியமா? சாமியப்பா. என்னது சாமியப்பாவா? ஆமா, மாமாவுக்கு மாமான்னா எனக்கு அப்பா, நீங்க சாதா அப்பாவா? சாமியாடிய வேற, அதனால சாமியாப்பா. இப்ப இதுவா முக்கியம்? மாமா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மாமா எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா மாட்டாரா? இப்போ பாரு, ஒரு சில மாதிரி கண்ணை மூடிட்டே உட்காந்துருப்பாரு. இப்போ கண்ணை திறந்து எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லுவார். பாரு. சரியா? என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆத்தாடி மாமா, அப்படியே சொன்னீங்க. நீ சொன்னதை ஒத்த வார்த்தை மரம் ஒப்பிக்காரு. அப்போ நானும் நடக்க போறத சொல்லிட்டேனா? அப்போ நானும் சாமி தான். அந்த ஆளோட பெரிய சாமி. கால் கை உடஞ்ச சாமி. ஏய் விமரப்பாரு. ஏம்மா சும்மா இருங்கம்மா. என்ன சாமி நழுவுது? என்ன உண்மையை உடைச்சு சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்கும்? குணசேகரா, நல்லதே நடக்கும். என்ன மாமா கிண்டலா? யாருக்கு நல்லது நடக்கும்? நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லவங்கன்னா யாரு? அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும்பா. தாருங்க, சும்மா இந்த மாதிரி காலங்காத்தால வந்து குட்டியை குழப்பிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. திரும்ப புதுசா எதுவும் தேவையில்லை. நீங்க முதல்ல கிளம்புங்க. எப்பா இருக்கட்டும், அவர் நம்மளோட இருக்கட்டும். இந்த எலெக்ஷன் வர அவர் நம்மளோட இருக்கட்டும். அண்ணா எதுக்குண்ணே வெளியில போற ஓனானே அவரு? தெரியும்பா, வெளியே விட்டோம்னு வையே நமக்கு கெட்டது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. கூட இருந்தாருன்னா நம்ம வாய்க்கு பதறிக்கிட்டாவது நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டாவது இருப்பார். இருக்கட்டும். ஏப்பா குணசேகரா, மனுஷனுக்கு தான் இந்த பயம், அவநம்பிக்கை, நன்றியை மறக்கிற தன்மை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் கும்பிடுற மதுரை ஒரு சாமிக்கு கிடையாதுப்பா. அதையும் பாத்துருவோம். ஏன் சாமியாடியப்பா இதுக்கு பதில் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டாங்க? பரவாயில்ல, எனக்கு ஒரு முக்கியமான டவுட் இருக்கு. பர்சனல். எனக்கும் அந்த தர்த்தினிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஏய் கரிகாலா, இத பத்தி பேசக்கூடாது நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? ஏக்கா நீ சும்மா இருக்கா? எதுக்கு கோவப்படுற? இந்த 5 ஸ்டார் ஈஸ்வரி மாதிரி இருக்க சொன்னா திமிரு ஈஸ்வரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. நீங்க சொல்லுங்க சாமியாடியப்பா, எனக்கு கல்யாணம் எப்ப? உனக்கெல்லாம் அது நடக்காதுப்பா. நடக்காதா? ஏன் இப்படி சொல்றிய? இப்படிதான் சாமி சொல்லுச்சா? இதெல்லாம் சாமி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. இந்த மாதிரி ஒரு மனுஷன் சொன்னாலே போதும். ஏய், இதப்ப எதுக்கிட்ட அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இந்த உட்கார்ந்துருக்காரு பாரு, நம்ம வீட்டு கொலசாமி வெள்ளின்னு சொல்லியுமா. அவர் வாக்கு கொடுத்துட்டாருல, அவர் பிள்ளைய தரேன்னு. அவ்வளவுதான், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். பாத்துருவோம். ஏய் ஜான்சி ராணி,
வேண்டாம், திரும்ப திரும்ப ஆரம்பிக்காதீங்க ஆத்தாளும் அவனும். நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல. போடி. ஈஸ்வரே, அங்க என்ன பாயிர? இங்க ஆரம்ப முடிவெல்லாம் குணசேகரன் தான். புரியுதா? இந்தம்மா நம்பத்த மகளே, இங்க வா. இப்படி வாங்க. அண்ணே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. சரி, நீ போயிட்டு வாப்பா, போ. ம். தர்ஷினி வாங்க. வாம்மா. ஆமா, உனக்கு பரீட்சை எப்போ வருது? இன்னும் 3 மாசத்துல. நல்லது. இப்போ வருது பார்த்தியா பரீட்சை? அதில் உன் மொத்த வித்தை இறக்கி உனக்கு பிடிச்ச மார்க்கை வாங்கிக்க. ஏன்னா உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகிற கடைசி பரீட்சை.